அசுரர்களின் அரசன் ஹிரண்யகசிபு பெரும் சக்தியை பெற கடுமையான தவம் செய்தான். அவரின் தவத்தால் உலகமே நடுங்கியது. அவரின் தவத்தால் திருப்தியடைந்த பிரம்மாதேவன் ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு பெரிய வரம் கொடுத்தார். ஆனால் ஹிரண்யகசிபுவின் மகன் பிரஹ்லாதன் விஷ்ணுவின் மிக பெரிய பக்தன். இதனால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு தன் மகனை விஷ்ணுவை வணங்க வேண்டாம் என்று எச்சரித்தான். விஷ்ணு எங்கே இருக்கிறார் என்று ஹிரண்யகசிபு கேலி செய்தான். இந்த தூணிலா இருக்கிறார் என்று கேட்டவுடன் அந்த நேரத்தில் தூணிலிருந்து விஷ்ணுவின் நரசிம்மர் அவதாரம் வெளியே வந்தது. இறுதியில் அகந்தை கொண்ட ஹிரண்யகசிபுவை நரசிம்மர் அழித்தார். அவ்வாறு பக்தன் பிரஹ்லாதனை விஷ்ணு காப்பாற்றினார். வணக்கம் சுவாமிமார்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கமம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். தொடர்ந்து நமது சேனலில் நமது பிரம்மஸ்ரீ சுவாமிகள் பேசக்கூடிய இதிகாசத்தை கேளுங்கள். சுவாமி சரணம்.